நன்றி. உமது வார்த்தைக்காக நன்றி இயேசுராஜா. உமது வார்த்தையை கேட்கறது மாத்திரம் இல்லாமல் அதுக்கு கீழ்ப்படிய அது சீரியஸாக எடுத்துக்க உதவி செய்யுங்க இயேசுராஜா. என்னை தாழ்த்துற உண்மை உயர்த்துறேன் இயேசுராஜா. இயேசுவின் மூலம் ஜெபம் கேட்ட ஜீவனுள்ள கிருபை. கிருபை இந்த வார்த்தையை கிறிஸ்தவர்கள் மத்தியில இப்போ ரொம்ப பிரபலமா இருக்கு. நிறைய பாட்டுக்கள்ல நம்ம கேட்குறோம், நிறைய பிரசங்கத்துல பிரசங்கியார்கள் பிரசங்கிக்கிறாங்க கிருபையை குறித்து. கிறிஸ்தவர்களுக்கு இப்போ ரொம்ப பிடித்தமான வார்த்தை கிருபை. கிருபை என்பது ரொம்ப ட்ரெண்டான வார்த்தையும் கூட. கிருபைனா ஆண்டவர் மனுஷங்களுக்கு அவங்க தகுதிக்கும் மிஞ்சி அவங்க தகுதி இல்லாம இருக்கும் போதும் கொடுக்குற அந்த தயவு, அன்பு தான். மனுஷங்களுக்கு ஆண்டவருடைய கிருபையை வாங்குறதுக்கு தகுதி இல்லை, ஆனாலும் ஆண்டவர் கொடுக்குறாரு அந்த கிருபையை. கிருபை என்ற வார்த்தை விளையாடுறதுக்கோ அது கிண்டல் பண்றதுக்கோ ஃபன் பண்றதுக்கோ இல்லை. கிருபை என்றது ஒரு சீரியஸான விஷயம். ஆண்டவர் எந்த நோக்கத்துக்காக இந்த கிருபையை கொடுக்குறாரு அப்படின்னு வசனத்துல பார்க்கலாம். தீத்து 2:11, ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி நாம் அவ பக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாக்குதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. கிருபையின் நோக்கம் இதுல அழகா கொடுக்கப்பட்டிருக்கு. கிருபையோட நோக்கம் 3 காரியங்கள். முதல்ல நம்மளோட எல்லா பாவ காரியங்களையும், ஆண்டவருக்கு விரோதமான செயல்கள் எல்லாவற்றையும், அவருக்கு துக்கத்தை கொடுக்கிற காரியங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கோமோ இந்த எல்லா பாவத்துக்குரிய காரியங்களையும், பிசாசுக்குரிய காரியங்களையும், மாம்சத்துக்குரிய காரியங்களையும் விடுவதற்கு. 2வது, பாவத்தை விட்ட பிறகு பக்தியான கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி வாழணும், ஆண்டவருக்கு ஏத்த மாதிரி, ஆண்டவர் எதிர்பார்க்கிற மாதிரி, ஆண்டவர் சந்தோஷப்படுற மாதிரி எப்படி வாழணும் அப்படின்னு நம்மளுக்கு போதிக்கிறதுக்கு. 3வது, ஆண்டவர் வருகைக்கு ஆயத்தமா எப்படி இருக்கணும். இந்த 3 காரியங்களுக்காக, இந்த 3 நோக்கத்துக்காக தான் கிருபை கொடுக்கப்படுகிறது. ஆனா இப்போ இன்றைய காலத்துல கிறிஸ்தவத்துல பாத்தீங்கன்னா இந்த கிருபையை பற்றிய போதகங்கள் எல்லாமே ட்விஸ்ட் பண்ணிட்டாங்க. நீ எப்படி வேணா இருந்துக்கோ, நீ எப்படிப்பட்ட பாவ வாழ்க்கை வேணா வாழ்ந்துக்கோ, நீ ஆண்டவருக்கு விரோதமா என்ன செய்யறியோ பண்ணிக்கோ, ஆனா கிருபை இருக்கு. உனக்கு எப்பெல்லாம் தோணுதோ ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளு. அவர் கிருபையுள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர், பொறுமை உள்ளவர். அதனால நீ என்ன பாவம் பண்றியோ எப்போனாலும் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளு, அவர் உனக்கு கிருபை கொடுத்து உனக்கு மன்னிப்பாரு. இப்படிதான் போதிக்கிறாங்க எல்லாரும். அதுவும் இல்லாம சில பேர் பாவம் பெருகினால் கிருபை பெருகும் இந்த வசனத்தையும் எடுத்து, நீ எந்த அளவுக்கு பாவம் செய்யறியோ அந்த அளவுக்கு தான் கிருபை வரும், அதனால நீ ஜாஸ்தியா பாவம் செய், நல்லதுதான் அது, ஏன்னா பாவம் நீ எந்த அளவுக்கு செய்யறியோ அப்பதான் உனக்கு கிருபை வரும் அப்படின்னு நிறைய பேர் தவறான சாத்தானுக்குரிய உபதேசத்தை போதிச்சுட்டு வராங்க. இப்படிப்பட்ட போதகர்களா இருக்கட்டும், இப்படிப்பட்ட மனுஷங்களா இருக்கட்டும், அவங்களை குறிச்சு வேதம் என்ன சொல்லுதுன்னா, யூதா 4வது வசனம், ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தி அற்றவர்கள் ஆகிய சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள், அவர்கள் இந்த ஆக்கினைக்கு உள்ளாவார்கள் என்று பூர்வத்தில் எழுதியிருக்கிறது. எவ்வளவு கிளியரா ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. தேவனுடைய கிருபையை இந்த மாதிரி சில மனுஷங்க காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி தேவனுடைய கிருபையை தங்களுக்கு இஷ்டமா, தங்கள் மாம்சத்துக்கு இஷ்டமா, தங்கள் விருப்பத்தின்படி இந்த தேவனுடைய கிருபையை யூஸ் பண்ணிக்கிறாங்களாம். இப்படிப்பட்டவங்க யாருன்னா பக்தி அற்றவர்கள். அப்படின்னா ஆண்டவருக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. அப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் மேல பக்தியோ பாசமோ எதுவுமே இருக்காது. பக்க வழியாய் நுழைந்து அப்படின்னு இருக்கு. இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல அன்னோட்டிஸ்ட்ன்ற வேர்டு இருக்கு. அப்படின்னா யாருமே கவனமா இல்லாத போது, கவனம் செலுத்தாத போது சீக்கிரட்டா உள்ள வரவங்க. எதுக்குள்ள? ஆட்டு மந்தை, தேவ ஆட்டு மந்தைக்குள்ள சீக்கிரட்டா உள்ள வர ஓநாய்கள். கவனமா இல்லாத போது சீக்கிரட்டா இப்படிப்பட்டவர்கள் ஆண்டவர் நம்மளுக்கு தகுதியற்ற மனிதர்களுக்கு கொடுக்கிற கிருபையை இந்த மாதிரி அவங்களுக்கு ஏத்த மாதிரி காம விகாரத்துக்கு ஏத்த மாதிரி புரட்டுவார்கள் அப்படின்னு இப்படிப்பட்ட மனிதர்களை குறித்து வேதம் சொல்லுது. ஆனா நம்ம எந்த அளவுக்கு பாவம் செஞ்சாலும் கிருபையும் அந்த அளவுக்கு ஆண்டவர் கொடுப்பார்ல, ஆண்டவர் மன்னிப்பார்ல அப்படின்னா, ஆமா ஆண்டவர் மன்னிப்பார், கிருபை கொடுப்பாரு. ஏன் கொடுக்கிறாரு? 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுது, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாய் இராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். சோ இதுதான் காரணம்.
ஆண்டவர் வந்து எவ்வளவு பாவம் செஞ்சாலும் மறுபடியும் மறுபடியும் மன்னிக்கிறதுக்கு காரணம் அவர் பொறுமையா இருக்கிறார். என்னைக்காச்சும் ஒரு நாள் இவங்க மனம் திரும்புவாங்கன்னு பொறுமையா இருக்கிறாரு. அப்ப என்ன அர்த்தம்? கிருபையை இந்த மாதிரி ஒரு லைசன்ஸ் மாதிரி, வண்டி ஓட்டுறதுக்கு ஒரு லைசன்ஸ் வேணும், ஒரு பெர்மிட் வேணும். அதை வச்சுதான் ஆமா எனக்கு இந்த ரைட்ஸ் இருக்கு, நான் வண்டி ஓட்டுவேன் அப்படின்னு அந்த லைசன்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல இருக்கு, கிருபையை வந்து லைசன்ஸா, பாவம் செய்யறதுக்கு லைசன்ஸா யூஸ் பண்றாங்களாம். இந்த மாதிரி கிருபையை வந்து மிஸ்யூஸ் பண்ற ஆட்கள், கிருபையை மிஸ்யூஸ் பண்றதுக்கு போதிக்கிற ஆட்கள், இப்படிப்பட்டவர்கள் மனம் திரும்ப வேண்டும், கெட்டு போக கூடாது, மனம் திரும்ப வேண்டும்ன்றதுக்காக தான் நீடிய பொறுமையா இருக்கிறாராம். சரி, என்னைக்காச்சும் ஒரு நாள் அவங்க மனம் திரும்புவாங்க அப்படின்னு பொறுமையா இருக்கிறாரு. இன்றைக்கு கிறிஸ்தவத்துல கிருபையை பற்றி போதிக்கிற ஆட்கள் சில பேர் சொல்றாங்க, நம்ம கிருபையால நீதிமான்கள் ஆக்கப்பட்டுட்டோம். இப்ப நம்ம நீதிமான்கள், பாவிகள் இல்ல, இப்ப நம்ம நீதிமான்கள் ஆக்கப்பட்டுட்டோம். இப்போ நம்ம வந்து சன்மார்க்கர்கள், துன்மார்க்கர்கள் இல்ல, இப்ப நம்ம வந்து ஆண்டவருக்கு ஈக்குவல் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லி டெய்லி அவங்க வாழ்க்கையில பாவம் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஆனா மக்களுக்கு போதிக்கிறதும் என்னதுன்னா, நம்ம மனுஷங்க தானே, பாவம் செய்யறது இயல்பாச்சே, அப்படியே உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்க பாவம் செஞ்சாலும் கிருபை என்ற ஒரு நல்ல அழகான விஷயம் இருக்கு. பாவம் செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்டுக்கலாம், ஏன்னா கிருபை இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த கிருபையை மிஸ்யூஸ் பண்ணிட்டு, கிருபையை வந்து தவறாக பயன்படுத்திட்டு, தவறாக புரிய வச்சுட்டு இருக்காங்க. ஆனா இவர்களுக்கும் தேவனுக்கும் சம்பந்தமே கிடையாதுன்னு பைபிள் சொல்லுது. சோ இந்த மாதிரி பாவம் செஞ்சுட்டு ஆண்டவர் கிருபை உள்ளவர், கிருபை அளிப்பார், அதனால எந்த அளவுக்கு பாவம் செய்யறோமோ பரவாயில்ல, ஆண்டவர் மன்னிப்பார் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு வசனம் சொல்லுது. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், சத்தியத்தை அறியும் அறிவை அறிந்த பின்பும் நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இராமல் நியாயத்திற்கு வரும் என்று பயத்தோட எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பற்றிக்கும் கோபாக்கினமே இருக்கும். சத்தியத்தை அறியும் அறிவு, அதாவது ஆண்டவர் எப்படிப்பட்டவர், ஆண்டவர் வந்து பரிசுத்தமானவர், நம்மளும் பரிசுத்தமா இருக்கணும், ஆண்டவருக்கு பாவம்னா பிடிக்காது, ஆண்டவர் மனம் திரும்ப வேண்டும் தான் நினைக்கிறாரு. இந்த மாதிரி எல்லாம் சத்தியத்தை வந்து இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்ச பிறகும் நம்ம வந்து பாவம் செஞ்சு இல்ல நம்ம ஆண்டவர் மன்னிப்பாரு, கிருபை இருக்கு அப்படின்னு சொல்லி இப்படியே போயிட்டே இருந்தா ஒரு கட்டத்துல நம்ம நினைக்கிற மாதிரி வாழ்க்கை போவாது. ஆண்டவரோட பனிஷ்மெண்ட், ஆண்டவரோட கோபாக்கினைய டைரக்டா நம்ம வாழ்க்கையில நம்மளே பார்ப்போம். அப்படி இல்லையா நரகம் கன்ஃபார்ம். ஒண்ணு பூமியில இருக்கும் போதே ஆண்டவருடைய தண்டனை அனுபவிப்போம், அப்படி இல்லைன்னா நரகம் தான். விரோதிகளை பற்றிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும். இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல எனிமீஸ் ஆஃப் காட்னு இருக்கு. நம்ம இதே மாதிரி கிருபையை மிஸ்யூஸ் பண்ணிட்டு என்னைக்குமே மனம் திரும்பாம பாவத்தை விடாம ஆண்டவர்கிட்ட முழுமையா வராம இப்படியே இருந்தோம்னா தண்டனை மட்டும் இல்லாம ஆண்டவரோட விரோதிகளாகவும் ஆயிடுவோமா. விரோதிகள் அதாவது ஆண்டவருடைய எதிரிகள், ஆண்டவருக்கு சாத்தான் தான் எதிரி, நம்மளும் அந்த கட்சியில போயிடுவோம். பைபிள்ல இன்னொரு இடத்துலயும் ஆண்டவரோட எதிரிகளா ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஒரு வசனம் இருக்கு. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. சோ இப்போ மனம் திரும்பாம இருக்கிறதும் பெருமை என்ற இந்த ரெண்டு விஷயமும் இங்க ஒன்னா சேருது. இந்த ரெண்டு வசனத்தின் மூலமா ஒரே விஷயம் தான் அப்படின்ட்டு ரிலேட் ஆகுது. மனம் திரும்பாமையே இருக்கிறவங்களுக்கும் ஆண்டவர் விரோதி ஆயிடுவார், பெருமை உள்ளவர்களுக்கும் ஆண்டவர் விரோதி. பெருமை தான் லூசிஃபரை விழ பண்ணுச்சு, பெருமை தான் சாத்தான தேவனுக்கு விரோதி ஆச்சு. இதே பெருமை தான் மனுஷங்களுக்கும் என்னைக்கும் மனம் திரும்பாம இருக்கிறதுக்கு கடின இருதயத்தை கொடுக்குது. சாத்தானா இருக்கிறதுக்கு காரணம் அவன் மனம் திரும்பினதே இல்ல, இனிமையும் மனம் திரும்ப மாட்டான். மறுபடியும் தீத்துல இருக்க வசனம் பார்க்கலாம். நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து, அவபக்தி அதாவது பக்தி இல்லாத ஒரு நிலைமை, ஆண்டவர் மேல பக்தி பாசம் இல்லாத ஒரு நிலைமை, ஏனோ தானோ நம்ம இஷ்டத்துக்கு வாழ்ந்த வாழ்க்கை, இந்த மாதிரி இல்லாம பக்தியோடைய ஒரு வாழ்க்கை, ஆண்டவர் மேல ஒரு பயத்தோட ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்றதுக்காக. அதே மாதிரி லௌகீக இச்சைகளையும் வெறுக்கணுமா. லௌகீக இச்சைகள்னா உலகத்துக்குரிய இச்சைகள், உலகத்துக்குரிய ஆசைகள், பண ஆசை, பொருள் ஆசை, அது மட்டும் இல்லாம புகழ் ஆசை, நம்ம பெரிய ஆளாகணும், நம்ம வந்து ரொம்ப பாப்புலர் ஆகணும், நம்ம தான் பெரிய இதுவா இருக்கணும் அப்படின்னு ஆண்டவரை மறந்து நம்மளையே பத்தி நம்ம 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 இப்படி ஆகணும், நம்ம அப்படி ஆகணும், நம்ம இதை சாதிக்கணும், நம்ம இப்படி இங்க போகணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்காக வாழ்றது பத்தி ஒரு கவலையே இல்லாம ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்போம். இந்த வாழ்க்கையெல்லாம் விடணும் அப்படின்றதுக்காக கிருபை, பாவத்தை விடுவதற்காக கிருபை முதல் நோக்கம் அதான். கிறிஸ்தவர்கள்னு சொல்லி நம்ம நிறைய பாவம் செஞ்சிருப்போம், பழைய பாவங்களும் நிறைய இருக்கும். இந்த எல்லா பாவத்தையும் கம்ப்ளீட்டா வெறுத்து விடணும். ரெண்டாவது, தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் உலகத்திலே ஜீவனம் பண்ணி. ரெண்டாவது ஸ்டெப் 2, இந்த பாவத்தெல்லாம் விட்ட பிறகு தேவனுக்காக எப்படி இந்த பூமியில வாழணும்,
அப்படின்றத நம்மளுக்கு இந்த கிருபை போதிக்கும். அதாவது தெளிந்த புத்தி, நீதி, தேவ பக்தி, இந்த மூன்றையும் நமக்கு வலியுறுத்திட்டே இருக்கும். ஏன்னா உன்னுடைய புத்தி தெளியலன்னா மறுபடியும் நீ அந்த பழைய பாவத்துக்கு, பழைய வாழ்க்கைக்கே போயிடுவ. அதனால முதல்ல தெளிந்த புத்தி, அடுத்தது நீதி, பரிசுத்தம். ஆண்டவர் நீதி உள்ளவர், பரிசுத்தமானவர். அதனால நம்மளும் அவருக்கு ஏத்த மாதிரி இருக்கணும்னா நம்மளும் பரிசுத்தமா இருக்கும். பரிசுத்தத்துக்காக தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். அதனால இனிமே நல்லவங்களா இருக்கணும், நீதி உள்ளவங்களா இருக்கணும், ஆண்டவருடைய ஜனங்கள் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட். இந்த உலகத்துல தேவ பக்தி தான் இப்போ குறைஞ்சிக்கிட்டே வருது. இந்த தேவ பக்தி தான் ரொம்ப முக்கியம். உண்மையான தேவ பக்தி, அவர் மேல பாசம், அவர் மேல பயம், பாசத்தினால வர பயம், இதை பண்ண ஆண்டவர் துக்கப்படுவாரு. இதெல்லாம் நம்மளோட பழைய பாவத்துக்குரிய காரியங்கள். இதெல்லாம் கம்ப்ளீட்டா வெறுத்து விட்டுட்டோம், இன்னும் பண்ணக்கூடாது. பக்தியா வாழணும், ஆண்டவருக்கு நடுங்கி பயத்தோட அவருக்கு கீழ்ப்படிஞ்சு வாழணும், இப்படின்ற ஒரு மைண்ட் செட். இதுதான் அந்த 2வது நோக்கம். நம்ம தற்காலிகமா வாழ போற இந்த பூமியில எப்படி வாழணும் அப்படின்னு நம்மளுக்கு கற்றுத்தர, நம்மளுக்கு போதிக்கிற, நம்மளுக்கு உதவி செய்யறதுக்காக தான் இந்த கிருபை. 3வதாக இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதுக்காக. நம்ம வீட்டுல விருந்தாளிங்க யாரோ வராங்கன்னா நம்ம அவங்களோட வருகையை எதிர்பார்த்துட்டு இருப்போம். அவங்க ஒரு 10 மணிக்கு வராங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி தயாரா இருப்போம். வீடெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சிருப்போம், சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருப்போம், அவங்க உட்கார்றதுக்கு, அவங்க தங்குறதுக்கு இடம்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சிருப்போம். எல்லா விதமான ஏற்பாடுகளோட ரெடியா காத்துட்டு இருப்போம். எல்லா வகையிலயும் நம்ம தயாரா இருப்போம். அதான் வருகையை எதிர்பார்த்து கொண்டிருப்பது. அதே போல இயேசுவினுடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறதுனா நம்ம எல்லா வகையிலயும் அதுக்கேற்ற மாதிரி தயாரா இருக்கிறது. அதுக்கு நம்மளுக்கு உதவி செய்யறதுக்காகவும் 3வது நோக்கம் இந்த கிருபை கொடுக்கப்படுகிறது. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இதுல பவுல் சொல்றாரு, ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவா இருக்கவில்லை. அவர்களில் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையை அப்படி செய்தது. சோ கிருபை என்பது எல்லாருக்கும் கொடுக்கப்படுறது தான். அதை நம்ம எப்படி யூஸ் பண்றோம் தான் இருக்கு. கிருபையை நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ணிட்டு அதை அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு தங்களோட பாவ வாழ்க்கைக்கு இது ஏதோ லைசன்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா பவுல் இங்க என்ன சொல்றாரு, தேவன் எனக்கு கொடுத்த கிருபை வேஸ்டா போல, ஏன்னா நான் மத்தவங்க எல்லாரை விட அதிகமா பிரயாசப்பட்டேன். இந்த கிருபை கொடுக்கப்படுற இந்த 3 நோக்கமும் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறணும்னு நான் அதிகமா பிரயாசம் பண்ணேன். சும்மாலாம் நம்ம கிருபை இருக்குன்னு சொல்லிட்டு நான் இருக்கிற மாதிரியே இருந்தாலும் ஒன்றும் ஆகாது. நம்ம அந்த கிருபை எதுக்காக கொடுக்கப்படுறது, அந்த நோக்கத்தை புரிஞ்சுட்டு அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம பிரயாசப்பட்டு வாழ ஆரம்பிச்சாதான் அந்த கிருபை நம்மளுக்கு கொடுக்கப்படுறதுக்கு அர்த்தமே இருக்கு. திரும்ப திரும்ப பாவம் செஞ்சுட்டு கிருபை இருக்கு, மன்னிப்பு இருக்குன்னு திரும்ப திரும்ப கிருபையை மிஸ்யூஸ் பண்ணிட்டே இருந்தா கண்டிப்பா ஒரு நாள் தண்டனை கன்ஃபார்மா இருக்கு. இப்போ ஒரு பணக்கார அப்பா இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவங்களோட பையன் அவன் ரொம்ப செல்லமா வளர்க்கப்பட்டு கொஞ்சம் பெரிய ஆள் ஆயிட்டோன்னே தன்னோட அப்பாவோட கிரெடிட் கார்டை எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அவங்க அப்பாவோட கிரெடிட் கார்டை வச்சு எவ்வளவு முடியுமோ அவ்வளோ சீரழிக்கிறான். நிறைய இல்லீகல் ட்ரக்ஸ் வாங்குறதுக்கு அதை பயன்படுத்துறான். நிறைய தவறான இடத்துக்கு போறதுக்கும் தவறான பிஹேவியர்ல ஈடுபடுறதுக்கும் அதை யூஸ் பண்றான். தேவையில்லாத நிறைய காரியத்துக்காக அதை செலவு பண்றான். இப்படியே போயிட்டு இருக்கு. அவங்க அப்பாவுக்கும் அது தெரியுது. ஆனாலும் சரி, நம்ம பிள்ளை தானே, என்னைக்காச்சும் ஒரு நாள் மனம் திரும்புவான், என்னைக்காச்சும் ஒரு நாள் திருந்துவான், என்னைக்காச்சும் ஒரு நாள் உணர்வு அடைவான், நம்ம பண்றது தப்பு, இது சரியில்லை, நம்மளுக்கு இது தகுதியே இல்லாத நேரத்துல கூட அப்பா இதை ஃப்ரீயா கிரெடிட் கார்டு கொடுத்துருக்காரு, இதை வச்சு நம்ம இப்படி சீரழிஞ்சிட்டு இருக்கோமே அப்படின்ற என்னைக்காச்சும் ஒரு நாள் அந்த தாட் அவனுக்கு வரும் அப்படின்னு அவங்க அப்பா பொறுமையா இருக்காரு. சரி, என்னைக்காச்சும் ஒரு நாள் மனம் திரும்புவான், என்னைக்காச்சும் ஒரு நாள் மாறுவான் அப்படின்னு பொறுமையா இருக்காரு. ஆனா காலம் செல்ல செல்ல இன்னும் ரொம்ப காரியங்கள் ரொம்ப மோசமா போகுது. அவனோட வாழ்க்கை மோசமாயிட்டே இருக்கு. அவன் ஈடுபடுற காரியங்கள் எல்லாமே ரொம்ப மோசமாயிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துல இது மிகப்பெரிய காரியமா வெடிக்குது. இன்டர்நேஷனல் ஸ்மக்லிங், டிராபிகிங் ஏதோ ஒரு காரியத்துல அவன் மாட்டிக்கிறான். அந்த நேரத்துல அவங்க அப்பா, நான் இது வரைக்கும் எவ்வளவு பொறுமையா இருந்தேன், எப்பவாச்சும் ஒரு வாட்டி அவன் திருந்துவான்னு எத்தனையோ சான்ஸ் கொடுத்தேன், எத்தனையோ வாய்ப்புகள் கொடுத்தேன், ஆனா இந்த அளவுக்கு மோசமான ஒரு ஸ்டேஜுக்கு வந்திருக்கான் அப்படின்னு கோர்ட்ல தன்னோட பையனுக்கு எதிராக சாட்சி சொல்லி அவனுக்கு மரண தண்டனை கிடைக்குது. இதே மாதிரி தான் நம்மளும் ஆண்டவர் வாய்ப்புகள் கொடுக்க கொடுக்க அந்த கிருபையை மிஸ்யூஸ் பண்ணி திரும்ப திரும்ப தப்பு செஞ்சுட்டே இருக்கும். திரும்ப திரும்ப அவருக்கு விரோதமா, திரும்ப திரும்ப அவருக்கு கோபத்தை ஏற்படுத்துற காரியங்கள், அவரை துக்கப்படுத்துற காரியங்கள், இதுலலாம் ஈடுபட்டுட்டே இருக்கும். பாவத்தை செஞ்சுட்டே இருக்கும். கிருபை மேல விசுவாசம் வச்சு கிருபை இருக்கு, நம்மளுக்கு எப்பனாலும் மன்னிப்பு இருக்கு அப்படின்னு நம்ம ஓடிட்டே இருக்கோம். ஆண்டவர் ரொம்ப அன்பானவர், ஆண்டவர் கிருபையுள்ளவர், நீடிய பொறுமையுள்ளவர் அப்படின்லாம் பிரசங்கம் நம்மளுக்கு கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். அது மட்டும் கிடையாது. ஆண்டவர் அன்புள்ளவர் தான், ஆண்டவர் நீடிய பொறுமையுள்ளவர் தான், ஆண்டவர் கிருபையுள்ளவர் தான், இரக்கம் உள்ளவர் தான். ஆனா ஆண்டவர் பரிசுத்தம் உள்ளவர்.
அதே மாதிரி நீதியுள்ள நியாயாதிபதியும் கூட. எங்க பாவம் நடக்குதோ, எங்க தப்பு நடக்குதோ, ஏகப்பட்ட வாய்ப்புகள் கொடுத்துட்டே இருப்பாரு. அது எல்லாத்தையும் நம்ம அசட்டை பண்ணிட்டே வந்தா கண்டிப்பா ஒரு கட்டத்துல தண்டனை இருக்கு. அந்த தண்டனையில இருந்து யாரும் தப்பிக்கவே முடியாது. அதனால தயவு செஞ்சு இந்த கிருபை என்ற விஷயத்தை கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்கோங்க. கிருபைக்கு முக்கியத்துவம் கொடுங்க, கிருபைக்கு மரியாதை கொடுங்க. கிருபை ஒரு காமெடியான விஷயமோ ஒரு ஜோக்கோ கிடையாது. நிறைய பேர் கிருபையை மிஸ்யூஸ் பண்ணி பாட்டெல்லாம் எழுதுறாங்க. மனம் திரும்புறதுக்காக தான் இந்த கிருபை கொடுக்கப்படுது அப்படின்ற விஷயத்தையே மறைச்சிட்டு நிறைய பேர் எப்படியோ அவங்களுக்கு இஷ்டப்படி அதுக்கு கிருபையை பத்தி பாட்டு, கிருபையை பத்தி பிரசங்கம் எல்லாம் பண்றாங்க. தயவு செஞ்சு அதெல்லாம் கேட்காதீங்க, அதை விட்டு விலகிருங்க. வேதத்துல கிருபையை பத்தி என்ன சொல்லியிருக்கு, ஆண்டவர் கிருபையை பத்தி என்ன சொல்லியிருக்காரு, அதோட நோக்கம் என்ன, கிருபையை அசால்ட்டா நினைச்சு மீறினா என்னென்ன தண்டனை கிடைக்கும், இந்த விஷயத்தெல்லாம் நம்ம மைண்ட்ல வச்சுட்டே இருக்கலாம். அதே மாதிரி இந்த வசனங்களையும் நம்ம தியானிச்சு அதை மைண்ட்ல வச்சுட்டு ஆண்டவருக்கு பயந்து பாவத்தை விட்டு அவருக்காக ஒரு வாழ்க்கை வாழ முடிவு பண்ணணும். நன்றி யேசுராஜா, நன்றி யேசுராஜா, உங்க கிருபைக்காக நன்றி யேசுராஜா. தகுதி இல்லாத எங்களுக்கும் யேசுராஜா, கடுகளவு கூட உங்களது கிருபையை பெறுவதற்கு எங்ககிட்ட தகுதி இல்லை யேசுராஜா. நாங்கள் எல்லாரும் பாவிகள் தான் யேசுராஜா. தினம் உங்களுக்கு விரோதமா பாவம் செய்யறோம் யேசுராஜா. அறிஞ்சோ அறியாமலோ பாவம் செய்யறோம். முழுமையான மனம் திரும்புதல் அடையிறதுக்காக இந்த கிருபையை நாங்கள் பெற்று உமக்கு ஏற்றபடி நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி நாங்க வாழ இந்த கிருபையை சீரியஸா எடுத்து இந்த கிருபைக்காக நன்றி செலுத்தி எங்கள் பிரோஜனத்துக்காக, எங்கள் ஆத்மாவின் பிரோஜனத்துக்காக கிருபையை சீரியஸா எடுத்துக்கிட்டு வாழ உதவி செய்யுங்க. உமது வார்த்தைக்காக நன்றி, இந்த நேரத்துக்காக நன்றி ஐயா. நீர் எங்கள் இருதயத்துல கிரியை செய்யுங்க ஐயா. உங்களுக்கு கீழ்ப்படிய உதவி செய்யுங்க யேசுராஜா. இயேசுவின் மூலம் ஜெபம் கேட்ட ஜீவனுள்ள நல்ல பிதாவே.